அடுத்து நம்ம திருச்சியில் பார்க்குற பிரியாணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருச்சி வலிமா பிரியாணிங்க. ஸோ அந்த வலிமா பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம சென்னை மதுரை ஹைவேயில் அந்த பால் பண்ணை, அதாவது திருச்சியோட அவுட்ருங்க. ஸோ அந்த அவுட்டரில் இந்த பால் பண்ணை அந்த பிரிட்ஜி கீழே அப்படியே ஜஸ்ட் லெஃப்ட் எடுத்திங்கனாக்கா அங்கே இருக்கிறதாங்க இந்த திருச்சி வலிமா பிரியாணி. ஸோ அந்த திருச்சி வலிமா பிரியாணியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் மனதை கவர்ந்த வகையிலும் இது இருக்குங்க. ஸோ இந்த வலிமா ஹோட்டல்ஸில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, ஸோ எப்பப்பெல்லாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஸோ அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் ஜாகிர் ஹுசேன். ஓகேங்க. இந்த வலிமா பிரியாணி, ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இருக்குது? வலிமா பிரியாணி ஃபுல்லாக எல்லாமே பியூர் தான் சார். அஜினமோட்டா டால்டா எதுவுமே கிடையாது. 1 நம்பர் நெய், எல்லாமே நம்பர் 1 குவாலிட்டியில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். மட்டன் பியூர் மட்டன் எல்லாம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சார். வேறு மதியம் வந்துட்டு 11:30 நைட்டு 11:30 வரையும் உண்டு சார் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மட்டன் பிரியாணி வேறு என்ன இருக்குது? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது. வான்கோழி இதெல்லாம் ஆர்டர் சொன்னால் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம மெயினாக ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபங்க்ஷன் ஆர்டர் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார். பிரியாணி இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது? பிரியாணி இல்லாமல் லஞ்சில் வந்துட்டு நெய் குஸ்கா பண்ணிகிட்டு இருக்கோம். நெய் குஸ்கா, தால்ச்சா, ஆனியன், அதோட முட்டை கிரேவி வைக்கிறோம். அதில் ஈவினிங் மதியானத்தில் வைக்கிறோம். அது இல்லாமல் ஈவினிங் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, வேறு சிக்கன் சைட் டிஷ் எல்லாமே இருக்குது. செட்டிநாடு, மஞ்சூரியன் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்பெஷலாக இருக்கும் நம்மள்ட்ட. இப்போ திருச்சியை பார்த்தோம்னாக்கா பேஸ் வந்து அதை சென்னையில் வந்து பாஸ்மதி ரைஸும், ஸோ திருச்சியில் வந்து சீரக சம்பா அப்படின்ற ரைஸ் தான் எல்லா ஹோட்டலும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட வலிமா பிரியாணியில் என்னங்க, நீங்கள் பாஸ்மதியா ஜீரக சம்பா தான் சார்? ஆமாம், பாஸ்மதி ஆர்டர் சொன்னால் மட்டும் பண்ணி கொடுக்குறோம். இங்கே யாரும் அவ்வளோக்கும் லைக் பண்ண மாட்டாங்க. பாஸ்மதி நம்ம பண்ணுறதுக்கு தயார், இங்கே கஸ்டமர் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. சென்னை டு மதுரை ஹைவேல போகிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க ஜஸ்ட் அப்படியே பால் பண்ணையில் லெஃப்ட் வந்தால் நீங்கள் நமக்கு. ஆமாம், கண்டிப்பாக வராங்க சார், கண்டிப்பாக வராங்க. கூகுள் ஆட் பண்ணியிருக்கோம், அவங்க மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டே வராங்க. சரிங்க. இப்போ நீங்கள் எப்போ வந்தாலும் எந்த டயத்தில், அதாவது இந்த 11:30 to நைட் 11 வரைக்கும் எப்போ வந்தாலும் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். பிரியாணி கிடைக்கும். தீர நாங்கள் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். ஸோ அந்த ப்ரைஸ் பற்றி எப்படி? ப்ரைஸ் வந்துட்டு மித்த இடத்தோட நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி தான் சார். 150 மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 110, எம்டி பிரியாணி 90 rupees. ஸோ இது ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த இதெல்லாம் அது வந்துட்டு பேக்கேஜ் கிடையாது. அது ஒரு படினாக்கா அது நம்ம ஒரு படி பண்ணி கொடுக்கும்போது அது 10 பேர் சாப்பிட்லாம் சார். ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து சென்னையிலேருந்து நீங்கள் மதுரைக்கு போகிற அந்த ஹைவேல, ஸோ நீங்கள் ஆன் ட்ராவலில் வந்து எங்கேயாவது சாப்பிட்ணும், ஸோ பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா இங்கே நம்ம, அதாவது நேராக நீங்கள் வந்து இந்த ஸ்ரீரங்கம், இந்த சமயபுரம் தாண்டி அந்த ஹைவேல டோல் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பண்ணை அப்படின்ற ஒரு இடம் வருங்க. ஸோ அந்த பால் பண்ணையில் அந்த பிரிட்ஜில் ஏறாமல் கீழே இறங்கி லெஃப்ட்டில் திரும்பிங்கன்னா இருக்கிறது தான் திருச்சி வலிமா பிரியாணி. ஸோ இந்த வலிமா பிரியாணி வந்தீங்கன்னாக்கா திருச்சியோட அந்த சீரக சம்பா மனத்தோடு இருக்கிற அந்த டேஸ்டியான அந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சுவைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட ரொம்ப தம்மாக இருக்கிற அந்த பிரியாணி. ஸோ நீங்கள் பாருங்களேன், இப்போ தான் வந்து அது தம்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த பிரியாணியோட இதை பார்த்தோம்னால அதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு பசிக்கலேன்னா கூட சரி கொஞ்ச நாச்சும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே யூஸ் பண்ணுற நெய் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கரூர் நெய். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதாவது ஒரு ஹைஜீனிக்காக, அதாவது சுவை மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்ற அந்த விஷயத்தையும் மனசில் கொண்டு அவங்க வந்து இதை வந்து ஒரு சுவையாக அவங்க வந்து செய்கிறாங்க. ஆரோக்கியத்துடன் கூடிய ஒரு சுவையாக தான் நம்ம இந்த பிரியாணியை சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இதை பார்த்துட்டு இருக்க நமக்கே வந்து ரொம்ப உடனே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனத்தோடு இருக்கிற அந்த வலிமா பிரியாணி. இப்போ பார்த்தோம்னா எனக்கு வந்து சுத்தமாக பசியே இல்லை. ஸோ இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக தான் வந்தேன். பட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து அவங்க வந்து அந்த பிரியாணியை வந்து அந்த தம்முலேருந்து பிரிக்கிற உடனே ஒரு மனம் வந்தது பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்தது. ஸோ அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப பசி வந்துச்சு. அதாவது சும்மா சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதனால் பார்த்தோன்னா எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த சீரக சம்பா அரிசி. ஸோ அந்த சீரக சம்பா அரிசியில் ஒவ்வொரு அரிசிலையும் அந்த கிரேவிஸ், அந்த மசாலா, ஸோ அந்த மட்டனோட சாறு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதோட அந்த தால்ச்சாவோடையும் அந்த ஆனியனோடையும் சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் ஸோ அதோட ஃபீல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிய வரும்.